ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 64. இந்த பகுதியில் 71வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 8வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 8. ஈஷானः பிராணதः பிராணோ ஜேஷ்டஸ்ரேஷ்டஸ் பிரஜாபதிः हिरण्यगर्भो भूगर्भो माधवो मधुसूदनः. 71வது திருநாமம். ஓம் ஹிரண்யகர்பாய நமக. அழகான வாசஸ்தலத்தில் இருப்பவர், அதாவது பொன்மயமான வைகுண்டத்தில் வசிப்பவர். இதை பற்றி வனவாசத்தின் போது பாண்டவர்கள் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்திலிருந்து பார்க்கலாம். பாண்டவர்களின் வனவாச காலத்தில் அர்ஜுனன் சிவபெருமானிடமிருந்து பாசுபத அஸ்திரம் பெறுவதற்காக தவம் புரிய சென்று விட்டான். மற்ற பாண்டவர்களும் திரௌபதியும் இமயமலையை நோக்கி யாத்திரை மேற்கொண்டார்கள். பத்ரிநாத்தை அவர்கள் தாண்டி வடக்கே செல்ல முற்பட்ட போது, இது குபேரனின் தோட்டம் இருக்கும் இடம், இதை கடந்து யாரும் உள்ளே செல்லக்கூடாது என்றொரு அசரீரி ஒலித்தது. அதனால் இமயமலை அடிவாரத்தில் அர்ஷிஷேனர் என்ற ரிஷியின் ஆசிரமத்தில் பாண்டவர்களும் திரௌபதியும் தங்கி அர்ஜுனனின் வரவை எதிர்நோக்கி காத்திருந்தார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கருடன் குபேரனின் தோட்டத்தில் இருந்த பொய்கையில் வாழும் ஒரு பாம்பை வேட்டையாட வந்தார். அவரது சிறகுகளின் அசைவினால் உண்டான காற்றில் குபேரனின் தோட்டத்தில் உள்ள மரங்கள் வேரோடு சாய்ந்தன. அந்த மரங்களின் இலைகள் மலர்கள் எல்லாம் நாலா திசையிலும் பறந்து சிதறி விழுந்தன. அப்படி இருக்கும்போது அரிஷ்டிசேனரின் ஆசிரம வாசலிலும் பலவித வண்ணப்பூக்கள் வந்து விழுந்தன. அவற்றின் அழகாலும் நறுமணத்தாலும் ஈர்க்கப்பட்ட திரௌபதி பீமனிடம் இது போன்ற மலர்கள் எனக்கு வேண்டும் என்று கேட்டாள். இதோ இப்போதே கொண்டு வருகிறேன் என்று சொன்ன பீமன் குபேரனின் தோட்டத்தின் உள்ளே நுழைய முற்பட்டான். அப்போதும் அதே அசரீரி ஒலித்தது, இது குபேரனின் தோட்டம், உள்ளே யாரும் நுழையக்கூடாது என்று. ஆனால் அதை பொருட்படுத்தாது பீமன் தோட்டத்தின் உள்ளே நுழைந்து பூக்களை பறித்தான். அதை கண்டு கோபம் கொண்ட குபேரனின் படை வீரர்கள் பீமனை தாக்கினார்கள். ஆனால் அவர்கள் அனைவரையும் பீமன் வீழ்த்தினான். சண்டையின் போது பீமன் சிங்கம் போல முழங்கினான். அந்த முழக்கம் அரிஷ்டிசேனரின் ஆசிரமம் வரை ஒலித்தது. பீமனின் கர்ஜனையை கேட்ட தர்மராஜன் விஷயம் என்ன என்று அறியும் பொருட்டு மற்ற பாண்டவர்களையும் அழைத்து கொண்டு குபேரனின் தோட்டத்திற்குள் சென்றார். குபேரனின் நெருங்கிய நண்பனான மணிமான் பீமனுடன் போர் புரிந்து மாண்டு போனான். பிறகு குபேரனே நேரடியாக போர்க்களத்துக்கு வந்தபோது தர்மராஜனும் அங்கே வந்துவிட்டார். வெறும் பூக்களுக்காக ஏற்பட்ட அப்போரை நிறுத்தும்படி கேட்டுக்கொண்டார் தர்மராஜர். மணிமானும் மற்ற வீரர்களும் பீமனால் கொல்லப்பட்டதை எண்ணி தர்மராஜன் மிகவும் வருந்தினார். அப்போது அவரை தேற்றிய குபேரன், மணிமானை கொன்றவன் பீமன் அல்ல, அவனை கொன்றது மணிமானின் கர்வமே ஆகும். முன்னொரு சமயம் நானும் மணிமானும் புஷ்பக விமானத்தில் வானில் பறந்து சென்று கொண்டிருந்தோம். அப்போது கீழே ஒரு மலை உச்சியில் அகஸ்தியர் தவம் செய்து கொண்டிருந்தார். அவரது சிறிய உருவத்தையும் உடல் நாற்றத்தையும் கண்டு ஏளனம் செய்த மணிமான் அவர் மேல் உமிழ்ந்தான். அப்போதே அகஸ்தியர் மணிமான் பீமனால் கொல்லப்படுவான் என்று சாபம் கொடுத்தார். அது மட்டுமன்றி அவனது செயலை கண்டிக்காமல் வேடிக்கை பார்த்த நானும் என் சேனையில் பாதியை இழப்பேன் என்று சபித்தார். இப்போது அந்த சாபம் பலித்துள்ளதே தவிர பீமன் மேல் எந்த தவறும் இல்லை என்று கூறினான்.
பிறகு தர்மராஜனை பார்த்து அன்றிரவு தன்னுடன் தன் இருப்பிடத்திலேயே தங்க சொன்னான் குபேரன். அடுத்த நாள் காலை திரௌபதி கேட்ட பூக்களுடன் பாண்டவர்கள் அரிஷ்டிசேனரின் ஆசிரமத்திற்கு திரும்பினார்கள். அப்போது அவர்களின் குலகுருவான தௌமிய ரிஷியும் அங்கு வந்திருந்தார். தௌமியரை வணங்கிய தர்மராஜன் பூக்களுக்காக நடந்த போரை குறித்தும் மணிமானின் மரணம் குறித்தும் அவரிடம் கூறி வேதனைப்பட்டார். அப்போது தௌமியர் சொன்னார், வருந்தாதே, இவை அனைத்தும் யாருடைய லீலை தெரியுமா? யாருடைய லீலை என்று தர்மராஜர் கேட்க, அவரை அந்த ஆசிரமத்தின் பின்புறத்திற்கு அழைத்துச் சென்ற தௌமியர் ஆகாயத்தை நோக்கி கை காட்டினார். இந்திரன், வருணன், பிரம்மா உள்ளிட்டோரின் இருப்பிடங்களை அவர் தர்மராஜனுக்கு காட்டினார். அதன் பின் பிரம்மாவின் சத்தியலோகத்துக்கும் மேலே பொன்னிறமான ஒரு உலகை காட்டினார். அப்போது தர்மர் கேட்டார், அது என்ன பொன்னிறமான உலகம் என்று. அதுதான் திருமாலின் இருப்பிடமான வைகுண்ட லோகம். அது பொன்னிறமாக இருப்பதால் ஹிரண்ய என்று அழைக்கப்படுகிறது. கருவினுள் குழந்தை இருப்பது போல அந்த வைகுண்டமாகிய ஹிரண்யத்துக்குள் திருமால் உறைவதால் அவர் ஹிரண்ய கர்ப்ப என்று அழைக்கப்படுகிறார். அந்த ஹிரண்ய கர்ப்பனின் லீலைதான் இவை அனைத்தும். ஒரு ரிஷியை அவமதிப்பது பெரும் பாபம் என்ற நீதியை உலகுக்கு உணர்த்த மணிமானையும் பீமனையும் கருவிகளாக அவர் பயன்படுத்தி கொண்டுள்ளார். எனவே இது குறித்து நீ இனி கவலைப்படாதே என்றார். தௌமியர் கூறியது போல ஹிரண்யமாகிய வைகுண்டத்தில் உறைவதால் ஹிரண்ய கர்ப்ப என்று பெருமாள் அழைக்கப்படுகிறார். இந்த 71வது திருநாமமான ஹிரண்ய கர்ப்பாய நமக என்று நாம் தினமும் சொல்லி வந்தால் ஸ்வர்ண தானம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும். இது 71வது திருநாமம். அடுத்து 72வது திருநாமம் ஓம் பூகர்பாய நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.